ஓம் ஹரி ஓம். 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 என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுது. என்னோட பதிவில் ஒரு 6 மாதம் பின்னாடி, அதாவது பிப்ரவரி 9ஆம் தேதி ஒரு பதிவு வெள்ளையங்கிரி மலையிலிருந்து பேசியிருப்பேன். பாபர் என்றால் சூரியன், மகாவிஷ்ணு என்றால் சந்திரன் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த இதில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கோட்டா, சுப்ரீம் கோடதியோட ஒரு இதுவும் கேரளா, வாய்நாடு கேரளா, வாய்நாட்டில் உள்ள நெல்வேலிங்கிற ஒரு கோயிலோட மோப்பு வச்சுருப்பேன். ஆனால் அதில் சம்மந்தம் இல்லாமல் சினிமாக்காரங்க அதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாய்நாட்டில் வெள்ளப்பெருக்கில் ஏகப்பட்ட கிராமங்கள் அழிஞ்சு போச்சு. ஆனால் எல்லா மக்களும் ஐயோ இப்படி நடந்து போச்சுன்னு இது பண்ணும்போது அவங்களுக்கு யாருக்கும் அழிவு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் மோட்சம், அதாவது மறுபடியும் அவங்க அதே பூமியில் தோன்றி மறுபடியும் வருவாங்க. ஆனால் வாழ்ந்து மறையும் போது நீங்கள் கொண்டு எரிச்சிடுறீங்க, இது தவறு. அப்போ இந்த சரீரம் என்பது நீரிலிருந்து உருவானது, நீரோட போகும். ஆனால் நீரோட போகக்கூடிய இதை நீங்கள் நெருப்பில் கொண்டு போடுற பற்றிலா, அதுதான் களி. இந்த களியை அழிக்கணும், இந்த கலாச்சாரத்தை நிப்பாட்டணும். காசியில் 3000 ஆண்டுகளுக்கு முன்ன குட்டி காசியில் எரியப்பட்டதுன்னு புராண வரலாறுல படிச்சிருக்கியா? சோழ மன்னன் 3000 பிராமணர்களை எரித்தார்கள். சோழ மன்னன் 3000 பிராமணர்களை எரித்தார். அந்த 3000 பிராமணர்களை எரித்தார் அப்படின்னு சொன்னா 3000 திருமந்திரம். இந்த மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனோட சரீரம், இதுதான் மந்திரம். 3000 மந்திரம், 3000 பிராமணர்கள் சோழ மன்னன் எரித்தான். அப்போ எரித்தான் 3000. அதை நீ 3000 ஆண்டுகளா காசி நகரத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஜடலம். என்ன எடுத்துக்கிட்ட? ராம் சத்துகு. உடம்புக்கு அழிவு உண்டு, ஆத்மாக்கு அழிவு இல்லை. உடம்பில் மண்ணோட மண்ணா மக்கி போனாலும் ஆத்மா ஒளி, இந்த ஒளி எங்கிருந்து தோன்றப்பட்டதோ அதே இடத்துக்கு போய் சேரும். அப்போ இந்த ஒளி எடுக்கிற ஒரு தேகம், இந்த தேகத்தை மண்ணில் சமர்ப்பிக்கணும், அதுதான் சிவலிங்கம் அடையாளம். ஆனால் இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமய உச்சி வர, இல்லை இமயத்திலிருந்து இந்த கன்னியாகுமரி உச்சி வர ஆன்மீகம். ஆனால் இந்த ஆன்மீக தோற்றம் தென்னாட்டிலிருந்து ஆன்மீக தோற்றம்னு சொன்னால், ராமர் பிறந்தது அயோத்தி, சீதா பிறந்தது நேபாளம்னு சொல்லும் போது இந்த பாரத பூமியில் அதுக்கு எதிராக யாருமே சொல்லலையே, தெரியாது. ராமன் பிறந்தது தென்னாடு, சீதா பிறந்தது தென்னாடு. அப்போ இந்த தென்னாடுன்னு சொன்னால் எந்த நாடுன்னு கேட்டேன்னா இலங்கைன்னு இப்போ அறியறே இல்லையா? கொழும்பு, இலங்கை, ஸ்ரீலங்கா, அந்த நாடு தான் ஆன்மீகத்தோட ஒரு தொடக்கம். சீதாவை ராவணன் கடத்திட்டு போயிட்டா. ராவணன் ஈசனோட கடினமான பக்தன். அப்போ இந்த பாரத பூமியில் சீதா என்ன பொருள், ராவணன் என்ன பொருள் தெரியாது. ராவணனே சரவணன், சரவணனே ராவணன். சா என்பது 4 வேதம், 4. சதாசிவம் சீதா, சதாசிவம் சீதா, சதாசிவம் சீதா, சதாசிவம் சீதா. சீதாவை அறிஞ்சால் முக்தி, சக்தி, புத்தி. சதிதேவி அக்னியில் இறங்கினால் மறுபிறவி கிடையாது. அப்போ சதிதேவி இறங்கும் போது என்ன சொல்லிட்டு இறங்குறா? மறுபிறவி பார்வதிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து நான் சிவனை அடைவேன். பார்வதி என்றால் நெருப்பு, சதி சக்தி. அப்போ நெருப்பு தான் சக்தி. அப்போ நெருப்புக்குள்ளே இறங்க வேண்டிய தேவையில்லை. எந்த இடத்துல அக்னியை பற்ற வச்சாலும் அந்த இடத்துல சக்தி இருக்கிறான். சக்தி தான் நெருப்பு, ஒளி. அப்போ இந்த சரீரம் என்பது, இந்த நெருப்பான சரீரம் என்பது மண்ணில் சமர்ப்பிக்கணும். அல்லன்னா நீர் நீங்களை கொண்டு போகும். பின்ன சினிமாக்காரன் அந்த இதில் பேசியிருப்பேன். அதாவது 6 மாதத்துக்கு முன்னக்குட்டி, 6 ஆண்டுகளுக்கு முன்னக்குட்டி. திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்தால் கடல் வழியாக வர்ற ஆபத்தில், நீர் வழியாக வர்ற ஆபத்தில் காப்பாற்றப்படலாம் உலக நாட்டு மக்களை. ஆனால் 2018 நான் ஒரு இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன், திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறங்க, நீர் வழியாக வர்ற ஆபத்தை காப்பாற்றப்படலான்னு. ஆனால் ஆலய வாசலை திறக்க உங்களுக்கு நேரம் கிடையாது, ஆலயத்தை புறம் பூட்டிடலாம், கொரோனா வைரஸ். அப்போ இந்த பாரத பூமியில் ஆன்மீகமாகட்டும், அரசியலாகட்டும், என்னதான் இருக்கட்டும், அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், எப்போ கொரோனா என்ன வைரஸ்ன்னு தான் இந்த பூமியில் அறியப்படுற பெரிய ஒரு நோய் கொரோனா வைரஸ்.
உலகமே முடக்கிட்டு, உலகம் முடக்கினது சரிதான். மசூதிக்கு செல்லக்கூடாது, சர்ச்சுக்கு செல்லக்கூடாது, ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. கேட்டால் கொரோனா. கொரோனா என்றால் வைரஸ் அல்ல, பணம். பணம் தான், அதுக்கு பேர் கொரோனா. ஆனால் நீ என்ன கண்டுபிடிச்ச? நோய். கொரோனாங்கிற நோய் ஏகப்பட்டவரை அடிச்சு போட்டு, பணம் ஒன்று அடிச்சுட்டு. அதிகமாக பணம் இருந்தால் அதுதான் கொரோனா. பணம் இல்லாதவனுக்கு யாருக்குமே கொரோனா வரலையே. ஏதோ சாமியார் 10 சாமியார் செத்தான்னு யாரும் சொல்லட்டும். திருவண்ணாமலையில் இருந்தாங்க, பழனியில் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. 10 சாமியார் இறந்து போனான்னு சொல்லட்டும் பார்ப்போம். இல்லை 10 கூலி வேலைக்கு போகிறவன் இறந்து போனான்னு சொல்லட்டும் பார்ப்போம். கிடையாது. மருத்துவமனைக்கு கொண்டு போனால் மரணம் நடந்தது. ஆனால் மரணத்தில் மண்ணில் புதைக்கப்பட்டால் அவனுக்கு மரணம் கிடையாது, மறுபடியும் தோன்றி வருவான். ஆனால் கொண்டு எரிமேடையில் கொண்டு எரிச்சிட்டா அவனுக்கு வேற பிறவி கிடையாது. ஆனால் காக்கா பிறவி உண்டு. எல்லா பிறவி எடுத்து வந்த எம்பெருமானு. ஆனால் மனித பிறவிக்கு அப்பாறு எனக்கு எந்த பிறவியும் தந்திடாத எம்பெருமானு இப்படின்னு வேண்டுவதற்கு தான் மனிதனை படைச்சது. ஆனால் மனிதன் போய் சிவனை தொழுறான். சிவனே எனக்கு வேற பிறவி வேண்டான். மனிதன் பிறவி வேண்டான்னா நீ காக்கா பிறவி ஆகி, இப்படிங்கிற ஒரு தத்துவம். ஆனால் அந்த மனிதனோட சரீரம் என்பது யாரு தந்தது? மாதா பிதா தந்தது. அப்போ உன் குரு எங்கே இருக்கிறாருன்னா, உன் குரு உன் தலையில் இருக்கிறாரு. குரு விநாயக பெருமான். அரி அகஸ்தியர் காவேரி நதிக்கு சொந்தம். விநாயகருக்கு அதுக்கு ஒரு பந்தம் உண்டு. ஆனால் எல்லா கதைக்கும் நாரதகர் தான் காரணம். நாரதகர் தான் அகத்தியரிடம் போய் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நாரதகர் தான் விநாயகரிடம் போய் சொல்லுவார், நாரதகா இதை அறிஞ்சா நாராயணன் அறிஞ்ச மாதிரி. ஆனால் நாரதகரை யாருமே இந்த பூமியில் சொல்லலையப்பா. ஆனால் எல்லா இதுக்கும் நாரதகர் தான் காரணம். ஆனால் நாரதகர் ஒரு கலாபம் உண்டாகும், நன்மைகள் நடக்கும். ஆனால் இந்த மனித இனம் எந்த ஒரு விஷயத்த நன்மையில் முடிக்க கிடையாது, எல்லாமே தீமையில தான் முடியுது. ஆனால் இந்த தீமையிலிருந்து நன்மைக்கு வா, தீமையிலிருந்து நன்மைக்கு வா, தீமையிலிருந்து நன்மைக்கு வான்னு சொல்வதற்கு தென்னாட்டில் ஒருத்தன் தோன்றி வருவான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கல்கி அவதாரம் நான் தான் நான் தான் நான் தான். பேராசை பெரு நஷ்டம், பேராசை பெரு நஷ்டம். கள்ளிக்காடு பத்தி எரியும். பத்தி எரிஞ்சுது 2018 கொழுக்குமலையில் 29 உயிர் போச்சு. நெருப்பில் கறி தீ பிடிச்சு. அப்போ அந்த நெருப்புக்கும் அந்த மனித உயிருக்கும் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும். கொழுக்குமலை 2018 காட்டுத்தீ. காட்டுத்தீயில் 29 பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இறந்து போனாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அப்போ 2019 அயல்நாட்டு அதிபர்கள் எல்லாம் இந்த நாட்டோட திட்ட கமிஷன் அதிகாரியை சந்திக்க வந்தாங்க. பிரதமரை சந்திச்சு மகாபலிபுரத்தில் கூடி பேசினாங்க, அகமதாபாத்தில் கூடி பேசினாங்க. கூடி பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா 2020 இப்படி ஒரு முடக்கம். கேட்டால் கொரோனா வைரஸ், கொரோனா கிருமி இப்படி இருந்தானே இந்த பாரத பூமியில் கணிக்கிறவர்களிருந்து எல்லாருமே. ஆனால் 2020 ஒரு ஆள் மூச்சு பேச்சு விடலை. ஆனால் அன்றையிலிருந்து இன்னைக்கு வர பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதே இடத்துல, ராமேஸ்வரம் அகத்தியர் கோவில். ஆனால் எங்கே போனாலும் அந்தந்த இடத்த பற்றி பேசுவோம்னா எல்லா பொருளும் ஒன்று. ஆனால் உங்களுக்கு பேரூர், பட்டீஸ்வரர், வெள்ளையங்கிரி, திருவண்ணாமலை, சதுரகிரி, அடுத்தால புதிய மலை, அடுத்தால சபரிமலை, அடுத்தால காசி, அடுத்தால கைலாயம், அடுத்தால இமயமலை. எந்த மலைக்கு போனாலும் சரி பாவ நாசம். என்ன பொருள்? நீ சிவ வழிபாடு பண்ணுவது என்ன காரணத்திற்கு? அப்போ அந்த சிவன் தான், அந்த லிங்கம் தான் அந்த அண்ட சராசரத்தில் பெருசு. நீ படித்த பாடம், உன்னோட அறிவு ஞானம். சிவலிங்கம், இப்படி ஒரு சிவலிங்கம் தோன்றணும்னா ஒரு சரீரத்தை மறைச்ச இடத்துல சிவலிங்கம் அடையாளம். அப்போ அந்த சிவனுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே கிடையாதுங்க. உண்டு. அதுதான் நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுற ஒரு கதையும் சிவலிங்க வழிபாடும். சிவலிங்க வழிபாடுக்கு உருவம் கிடையாதுன்ற மாதிரி இருகரம் இருப்பாதம் எதுவுமே கிடையாது, ஒரு லிங்கம். ஆனால் நடராஜ பெருமானுக்கு 4 கரம், ஒரு பாதத்தை தூக்குறாரு. அப்போ இதோட அர்த்தம் என்ன? 5 கரத்தான். 4 கரம் ஒரு பாதம், 5 கரத்தான். நடராஜ பெருமான் சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு பொருள். ஆனால் சிதம்பரம் ரகசியம் என்பது என்ன? சி என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சி என்றால் விநாயகி, வா என்றால் சரஸ்வதி. அந்த வாவை தான் வி ஆக்கி திரு விளையாடல். வைஷ்ணவி, வைஷ்ணவி மாதா, திரு விளையாடல் வி. அப்ப விநாயக பெருமான், விநாயக பெருமான்
அப்போ விநாயகி சக்தி முக்தி. அப்போ சிவா, சிவாங்கிற எழுத்துக்கு விநாயகி தந்த வச்ச யானை, ஆன வர்க்கத்தில் விநாயகி தந்த வச்ச யானை. விநாயகன் குட்டியை பெற்றெடுக்கிறவன். இது மனித இனத்துக்கு தெரியாது. இதற்கு பேரு மெஞ்ஞானம். புரியுதோ? புரியாது. இப்போ நான் அகத்தியர் கோயில் இல்லை, நான் எங்கே போனாலும் நம்ம ஊத ஆரம்பிச்சிட்டேன். நான் ஊத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் ஊதுனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நடக்கும். 2002 14/4/2002 நான் இந்த செயலில் அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நாஸ்டோடமஸ் கணிச்சாரு கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லி இந்த சமூக வலைத்தளத்தில் நிறைய இளைஞர்கள் எனக்கு எதிராகவே பேசினாங்க ஒருத்தன். ஆனால் எப்பா எதிர்த்தவன் காளி. இமாட்டர் ரூலர் அழிவில்லாத ஆட்சியாளர். உன் தேகத்தில் ஒரு பொருள் அழியாமல் இருக்கும், அந்த பொருளையும் சேர்த்து அழிச்சிட்டு அழியதை பார்த்துக்கிட்டு நீ கல்கி அவதாரம், நான் அழிவில்லாத ஆட்சியாளன், இமாட்டர் ரூலரு. அழியாத ஒரு பொருள், இந்த பொருளுக்கு அழிவே கிடையாது, தோன்றி வரும். மண்ணில் மதைச்சா இதை கொண்டு நெருப்புல போட்டா இது தவறு. இது நெருப்புல போடுவது தவறு. இந்த அண்டம் என்பது நெருப்பில் எரியக்கூடாது. இரு கரம் இரு பாதம், தாயோட அண்டம், அதிலிருந்து வந்த பிண்டம். அப்ப அண்டமும் அழிஞ்சு போகுது, பிண்டமும் அழிஞ்சு போகுது. தாயோட சதை பிளந்து வந்த தண்டாயுதம் ஒவ்வொரு மனிதனும் அந்த தாயோட சதையை எரிச்சிடுறிய, அந்த பிறந்து வந்த தண்டாயுதத்தை எரிச்சிடுறது. இது அறிகிறது தான் முக்தி. 6 முகம், பஞ்சாட்சர மந்திரம் 5, 6வது பிரம்மா, 6 முகம். ஆனால் பிரம்ம மந்திரம் மறந்த காரணத்தினால முருகன் பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்டாரு. அப்போ பிரணவ மந்திரம் மறந்த காரணத்தினால்னு சொல்லும்போது சிவபெருமான் வருவார். அப்போ அந்த சிவபெருமான்னா யார்? எப்பா பிரம்மா படைப்பு கடவுளை சிறையில் அடைச்சிட்டிய, அந்த பிரணவ மந்திரம் உனக்கு தெரியுமா? அந்த மந்திரம் எனக்கு தெரியும். அப்போ அந்த மந்திரம் தெரிஞ்சவன் உலகத்துக்கே குருநாதன். பிரணவ மந்திரம் அறிஞ்சவன் உலகத்துக்கே குருநாதன். அப்போ பிரணவ மந்திரம் பிரம்மா மறந்த காரணத்தால் சிறையில் அடைத்தார் குழந்தை முருகன் அப்படின்னு நீங்கள் கற்றுருக்கீங்க. அப்போ சிவபெருமான் அந்த மந்திரம் உனக்கு தெரியுமா? தெரியும். அப்போ அந்த மந்திரம் அறிஞ்சவன் உலகத்துக்கே குரு நாதன். பிரணவ பொருள் என்ன அறியணும், பிரணவ மந்திரம் என்னென்ன அறியணும். நீங்கள் படித்ததெல்லாம் 4 வேதம், நான் எந்த வேதமும் படிக்கலை. எனக்கு சிவபுராணமே தெரியாது. சிவபுராணம் படிக்க சொன்னால் தெரியாது, ஆனால் சிவனை தெரியும். ஏன்னா தெரியுங்கிறது ஒரு ஆணவ பேச்சல்ல, என்னை சொல்ல வைக்கிறதுக்கு தான் நான் இப்பிறவி எடுத்திருக்கிறேன். இதை சொல்ல வைக்கிறதுக்கு தான் நான் இப்பிறவி எடுத்திருக்கிறேன். அப்போ நான் எடுத்த பிறவியை நான் சொல்லியே ஆகணும், சொல்லி தான் ஆகணும். புரியுதா? அச்சம் என்பது இல்லை. உச்சி மீது வான் இடிஞ்சு விழுந்தாலும் அச்சம் இல்லையா? எப்பா ஒரு பொருளுக்கு அச்சப்படணும், மனித இனம். வள்ளி அம்மை தந்த வச்சது, தெய்வ யானை அப்பன் குட்டியை பெற்றெடுக்கிறது. இது ரெண்டுக்கும் மனித இனம் அச்சப்பட்டு வாழணும். அதுக்கு தான் ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு ஆணையை நிப்பாட்டி இருக்கு. அந்த ஆணைக்கு பேர் என்னன்னா பிரம்மா. படைப்பு, மனித இனத்தை படைச்சு இரு பாதத்தை கொடுத்து நிமிர்ந்து நிற்கக்கூடியதை கொடுத்துட்டு படைப்பு கடவுள் பிரம்மா. அந்த பிரம்மா தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். பஞ்சாட்சர மந்திரம் 5 கரத்தை படைச்சிட்டார், 5 முகத்தை படைச்சிட்டார். அந்த 5 முகம் அறிகிறது தான் விஷயமே. ஆனால் நீ படித்த பாடத்தில் என்ன, பிரம்மாவோட ஒரு தலையை சிவன் கிள்ளிட்டார், விநாயகர் குழந்தையோட தலையை சிவன் கிள்ளிட்டார். இந்த பாடத்தை அல்லாத பாடம் உனக்கு தெரியாது. முக்தியே சக்தி, சக்தியே முக்தி. உண்ணாமுல தாயார் யார்? அந்த ஆதி சிவன் யாருன்னு அறிகிறது தான் முக்தி. உனக்கு அங்கே திருவண்ணாமலைக்கு போனால் வலது பக்கமாக கிரிவலம் சுற்றிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, பாத விநாயகனுக்கு அரோகரா, பாத விநாயகனுக்கு அரோகரான்னு உனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்படின்னா அம்மை அப்பன் துணை, இடது பக்கமா அம்மை அப்பன் துணை.
அம்மை அப்பன் துணை. உண்ணாமல உமையவளே தாயி அண்ணாமல நம. உண்ணாமல உமையவளே தாய் அண்ணாமல நம. உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம. இது என்னோட இது இடது பக்கமாக கிரிவலை நான் சுற்றும்போது நான் அனுபவிக்கிற பேரானந்தம் இருக்கு இல்லையா, அந்த பேரானந்தம் எல்லாம் அண்ணா ராமநாதா. அண்ணா ராமநாதா. நாதாவில் தா எடுத்தா ராதா. ராதாவோட வேதம். உங்களுக்கு சீதா யாருன்னே தெரியாது, ராவண யாருன்னே தெரியாது. சங்கிலி மலை என்பது சீதா. உனக்கு தெரியுமா? தெரியாது. என்கிட்ட வச்சுக்கிட்டாரு. இமாட்ட ரூலரு, அழிவில்லாத ஆட்சியாளன், கல்கி அவதாரம். எப்பா எதிர்த்தவன் காலி ஏக ஜாலி. எதிர்த்தவன் காலி ஏக ஜாலி. புரியுதா? ஒத்த கை தண்டாயுதம், ஒத்த பை, ராஜபோக சாப்பாடு, நாய் தூக்கம். நாய் தூக்கம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் தான் கல்கி அவதாரம். நீங்கள்லாம் மெத்தையும் கட்டலில் படுத்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒரு சமூக வலைத்தளத்தில் இமாட்ட ரூலரு, அழிவில்லாத ஆட்சியாளன், கல்கி அவதாரம். நான் தேடுறோம். நாங்கள்லாம் ஒரு சங்கமாக சேர்ந்து அந்த கல்கி அவதாரத்தை தேடுறோம். ஆளு கிடைக்கிறன்னு உடனே நான் தான் அவதாரம். எத்தனை பேர் வந்தாலும் கோடியில் ஒருவன். அப்போ கோடி தீர்த்தம் ராமேஸ்வரம் என்ன பொருள்? தீர்த்தம் யாருக்கு சொந்தம்? அகத்தியருக்கு சொந்தம். அத்தி என்றால் அப்பன். அத்தி அப்பன் அரி மகன் கஜேந்திர சோழன், மகன் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனே ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழன் தான் வரதராஜ பெருமாள். பாண்டிய மன்னனோட வாரிசு மீனாட்சி தெரியும். மீனாட்சிக்கு அண்ணன் கள்ளழகரை மறந்துட்டீங்களா? நன்றி கெட்டவனுலா. சைவ வைணவம் ரெண்டும் ஒரே இடத்துல கூடக்கூடியது மதுரை. ரெண்டாவது நெல்வேலி வயநாடு. எதுக்கு அன்னைக்கு பிப்ரவரி 9ஆம் தேதி பதிவில் பாபர் சூரியன் விஷ்ணு சந்திரன் அப்படின்னு வச்சு சுப்ரீம் கோர்ட் படத்தையும் வச்சு அந்த வயநாடு நெல்வேலி கோயிலை ஏன் வச்சோம்னா, இப்படி நான் ராமேஸ்வரம் அகத்தியர் பூமி, தீர்த்தத்துக்கு பூமி, அகத்தியர் இருந்த இடம். இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தோம். 6 மாதம் வெயிட்டிங், 6 மாதம் காத்திருந்தோம். அதில் பாரு, ஓம் அகத்தியாய லோக முத்ராயான்னு சொல்லியிருப்போம். 6 மாதம் என்ன குட்டி. அம்மை அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ வெள்ளையங்கிரியில் இருக்கிறாங்க. மறுபடியும் நான் ராமேஸ்வரம் போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த சினிமாக்காரன்னு சொல்லும்போது கேரளாவில் பெரிய சூப்பர் ஸ்டார் திலீப் ஒரு சினிமா நடிகை கடத்தி கோர்ட்டு கேஸ்ன்னு ஆகிப்போச்சு. கொச்சி ராஜானா யாரு? திரு அனந்த பத்மநாதனா யாரு? சபரி வாசனா யாரு? குருவாயூர் அப்பன்னா யாரு? உலகத்துக்கு பிரம்மாவை தோற்றி வைத்த குருவாயூர் அப்பா. பிரம்மாவை யார் தோற்றி வைத்தா? மகாவிஷ்ணு தோற்றி வைத்தாரா இல்லை விஷ்ணு தான் பிரம்மாவா? இது அறியறதுதான் விஷயம். பிரம்மாவை உலகத்துக்கு தோற்றி வைத்த குருவாயூர் அப்பன். அப்ப பிரம்மாவை தோற்றி வைத்தாரா இல்லை பிரம்மா குருவாயூர் அப்பனா? இது அறியறதுதான் விஷயம். தோற்றி வைத்ததல்ல. அந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற அவதாரமே நமச்சிவாய அவதாரம் எடுத்து வரும். நமோ நாராயணா தாய் சிவகாமி, நமச்சிவாய எல்லாமே சிவசாமி. எல்லா மனிதனும் சிவலிங்கமாக மண்ணில் மறையணும், மறுபடியும் தோன்றி வரணும், மண்ணில் மறையணும், தோன்றி வரணும். அதுதான் சிவலிங்க பூஜை, அபிஷேகம், காரியங்கள் அனைத்துமே. நீ உடம்பை எரிச்சிட்டு அஸ்தியை கங்கால கரைச்சிட்டு பிரம்மகத்தி தோஷம் அதுதான். மண்ணில் மறைச்சிட்டு அந்த தோஷம் கிடையாது. இது அறியறதா முக்தி ஞானம். இந்த பூமியில் அது யாருமே சொல்லலை. ஆனால் சாமியாருக்கு பஞ்சம் கிடையாது, பெரிய மகான்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் கலியுகத்தில் வர்றவன் யாரு? கல்கி அவதாரம். உலகத்தையே ஆட்சி பண்ண வரும். மனித இனத்துக்கு இந்த அறிவு தான் ஆட்சி பண்ண வரும். மனித இன அறிவு தான் ஆட்சி பண்ண வரும். அல்லாம உன் பதவி பிரமாணம் அல்ல. உன் அறிவுங்கிற ஒரு ஞானம் தான் ஆட்சி பண்ண வரும். அப்ப எல்லாரும் ஒரு இதுக்கு அச்சப்பட்டு தான் இந்த பூமியில வாழ்றாங்க. அப்ப அந்த அறிவுங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த அவதாரம் வரும். பாண்டிய மன்னனோட வாரிசு மீனாட்சி. அப்போ பாண்டிய மன்னனோட வாரிசு தானே பெருமாள் திரு அனந்த பத்மநாதன் அப்படிங்கிற ஒரு பொருள். திருவனந்தபுரம் பத்மநாப கோயிலை போய் சுற்றி பாருங்க. அந்த கல் தூண்கள் எல்லாம் 2 மீன் இருக்கும். மீன். நான் அந்த மீன்னு சொல்லும்போது இந்த சேலத்தில் பிறந்த ஒரு இளைஞன் சாந்தன் சாம்ராஜ்யன்னு சொல்லி, நான் அழிவில்லாத ஆட்சியாளர், நான் தான் கல்கி அவதாரம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் மீன் கொடியை வச்சானா, அதுக்கு அவன் கொக்கு வச்சிருக்கிறான். கொக்கு கொடியை வச்சிருக்கிறான்.
அப்போ எனக்கு போட்டி அவன், எனக்கு போட்டி அவன். அடுத்தாப்புல திருநெல்வேலியில் பிறந்த ஒருத்தர் துரை, அறம்பாடி சித்தர் பாடல் விளக்கத்தை சொல்கிறாங்க. எப்பா விளக்கத்தை சொல்லி 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 நீ முடிஞ்சிருவேன், விளக்கத்தை சொல்லி சொல்லி முடிஞ்சிருவேன். அறம் என்றால் என்ன, வள்ளுவன் என்றால் என்ன, வல்லவ மகாராஜா என்றான்னு அறிகிறது தான் விஷயம். திருவள்ளுவருக்கு தமிழ் புலவருங்கிற பட்டம் கொடுத்தது யாரு? பாண்டிய மன்னன். ஔவையாரு பாண்டிய மன்னா, திருவள்ளுவர் தமிழ் புலவர். அப்போ வள்ளுவருக்கு பட்டம் கொடுத்தவன் பாண்டிய மன்னன். 63 திருவிளையாடல் சொந்த மதுரை. நீ எனக்கே சிவங்கதையை சொல்லி தரிய. பழனி ஆண்டவன் காட்சி தந்தாரு, அகத்தியர் காட்சி தந்தாரு, 18 சித்தர் போகிற புலிப்பாணி, 18 அத்தியாயம் 18 சித்தர் கதை. கொக்கென்று நினைத்தாயா கொங்கனா, வாசகி அம்மா யாரு, கொங்கனர் சித்தர் யாருன்னு உனக்கு தெரியாது, புலிப்பாணி போகர் யாருன்னு தெரியாது, கரூர் யாரு சாட்டை முனி என்னன்னு உனக்கு தெரியாது, சுந்தரானந்தர் மச்சை முனி என்னன்னு தெரியாது. இதெல்லாம் ஒருத்தனுக்கு தெரியும். 18 சித்தர் என்றால் 18 அத்தியாயம் பகவத்கீதை, 18 நாள் மகாபாரத போர், 18 நாள் மகாபாரத போர், 18 படி சபரிமலை. ஒரு மனிதனுக்கு 18 அறிவு. தாயிலிருந்து வந்த 6 அறிவு, தந்தையிலிருந்து வந்த 6 அறிவு, அந்த குழந்தையோட சுய அறிவு 6, 3 6 18 அறிவு. தாய் தந்தை எங்கே இருக்கிறாங்கன்னா நாக்கில் இருக்கிறாங்க. ஒரு குழந்தையோட வர்ற நாக்கில் இருந்து வர்ற வார்த்தையிலேயே அவங்க மாதாபிதா எப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு குழந்தையோட வாயிலிருந்து வர்ற வார்த்தையிலேயே அவங்க மாதாபிதாவோட இது தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த கை ரேகை, எல்லாரும் இந்த கைரேகையை பார்க்குறாங்க. ஆனால் இந்த கைரேகையை தோற்றி வச்ச சந்திரனை பார்க்க மாட்டேங்கிறாங்க. மதி தான் உன் ரேகையை ஓட்டுது. அப்போ உன் ரேகைக்கு யார் சொந்தம்? சந்திரனே சொந்தம். சந்திரனே மகாவிஷ்ணு, பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவர். அவர் தோற்றி வைத்த நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம், ஐம்பூலம், நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே ஒரு மனிதனோட சரீரம். தாயோட தொப்புள் கொடி அறுக்கும் போது நீ பிரபஞ்சம் ஒன்று ஐம்பூதம் ஆட்கொள்ளுது. அந்த ஐம்பூதம் ஆட்கொண்டு அந்த ஐம்பூதத்துக்கு சேர்த்து நீ நெருப்பில் போடுறது தவறு. மண்ணில் புதைப்பதற்கு தான். ராமேஸ்வரம் லிங்க கதை, நாரதகர் பிரம்மகத்தி தோஷம், சிவன் யாரு, அந்த ராவணன் யாரு, இது அறியறதுதான் விஷயமே. உங்களுக்கு சிவனையும் தெரியாது, ராவணனையும் தெரியாது. ராவணன் கடினமான ஈஸ்வரனோட பக்தன். சீதாவை தூக்கிட்டு வந்துட்டோன்னா மலை, சீதா என்பது மலை. அப்ப ராவணனே சரவணன், சரவணனே ராவணன். 6 எழுத்து மந்திரம் சரவண பவா. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் 6வது மந்திரம் பிரம்மா. பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவரே பரம்பொருள். அவர் தான் நாட்டியம் ஆடுறாரு, நாட்டியம் ஆடுறது தான் பள்ளி கொண்டிருக்கிறாரு. ஆனால் அந்த ஐங்கரம் தான் மனித இனம். ஆதி சேஷன், அறிவுங்கிற ஒரு சேஷன். உன் அறிவு, உன் கண்ணு சர்ப்பத்தோட கண்ணு போல, இப்படி அறிகிறதா விஷயம். பதஞ்சலி என்ன, பதஞ்சலி என்ன, கண்ணை அழிச்சிடாத, கண்ணு மூலமா தோன்றிய சரீரத்தை அழிச்சிடாத, தலை மூலமா தோன்றிய சரீரத்தை அழிச்சிடாத அப்படிங்கிறது பதஞ்சலின்னு காட்டினது. திருமூலவர் மூலப்பொருள் என்ன, ஒரு தாயில கருவா உருவாகிறது கண்ணு. அந்த கண்ணு தான் ஒன்று அழகா அப்படியே அழகா படைச்சி அப்படியே உருவத்தை படைச்சி இருக்கார பாதத்தை படைக்கி. ஆனால் நீ கொடுக்குற தண்டனை நெருப்பில் கொண்டு போட்டுட்டு சிவ பூஜை வழிபாடு. உங்களுக்கெல்லாம் ஊத போற. அம்மை அப்பன் துணை, வள்ளி அம்மை தெய்வ யானை அப்பன். அந்த தெய்வ யானை அப்பன் தான் பாண்டிய மன்னன். சகோதரி விநாயகி. அப்ப அரி, பாண்டிய மன்னனோட மூத்த மகன் அரி. மனித இனத்துக்கு புத்திக்கு அரி. புரியுதா? சதுரகிரி ஒற்றக்கொம்பா, சதுரகிரி ஒற்றக்கொம்பா, சதுரகிரி ஒற்றக்கொம்பா. வல்லநாட்டு மணிகண்டா, வல்லநாட்டு மணிகண்டா. அண்ணாமலருக்கு, அண்ணாமலருக்கு, அண்ணாமலருக்கு. இப்படி ஊதிக்கிட்டே இருப்பேன். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். அரகர சங்கர ஐயா நாராயணா, அரகர சங்கர ஐயா நாராயணா, அரகர சங்கர ஐயா நாராயணா, அரகர சங்கர ஐயா நாராயணா. அம்மை அப்பன் துணை.